இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், சேத்னா மேடம் முதல் தடவையா நமக்கு இன்டர்வியூ கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாரும் அவங்க பொசிஷன்ல இருங்க. நீங்க கேமராவை எடுத்துட்டு பின்னாடி நில்லுங்க, அங்க வைங்க. எல்லாரும் மைக்கை செக் பண்ணீங்க ப்ளீஸ். யூனோ ஷீ இஸ் வெரி டஃப். நீ கேமரா இங்கே வை, கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கட்டும். அப்புறம் மேடம் நீங்க அந்த பக்கம் போய் நில்லுங்க. எல்லாரும் அவங்க பொசிஷன்ல போய் நில்லுங்க. கேமரா ஃபோக்கஸ் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். பி ரெடி. மைக்க பொசிஷன்ல வைங்க, வாங்க. ஓகே சார். ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்காங்க மிஸ் சேத்னா. துபாயோட டாப் 10 பிசினஸ்மேன் லிஸ்ட்ல முதல் பெண்மணிங்கிற விருதை நீங்க வாங்கியிருக்கீங்க. இந்த சின்ன வயசுலயே இவ்ளோ பெரிய விருதை நீங்க வாங்கினதுக்கு எங்க வாழ்த்துக்கள். அவங்களோட இந்த வளர்ச்சியை பத்தியும் அவங்க வாழ்க்கையில நடந்த சில நிகழ்ச்சிகளை பத்தியும் இப்ப அவங்களே நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. சேத்னா அவர்களே, எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ. மேடம், உங்ககிட்ட 6 கேள்விதான் கேட்கணும்னு சொல்லிருக்கீங்க. ஏன் அப்படி? ஏன்னா அதிகமா கேள்வி கேட்கறதும் அதுக்கு அமைதியா உட்காந்து பதில் சொல்றதும் எனக்கு பிடிக்காத விஷயம். ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் என்னால யாரையும் பொறுத்துக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச் மேடம். எங்க சந்தேகம் தீர்ந்துச்சு. எங்களோட முதல் கேள்வி என்னன்னா, உங்களோட இந்த அதீத வளர்ச்சிக்கு என்ன காரணம்? ஒரு விஷயத்தை நான் அடையணும்னு நினைச்சேன்னா அது பின்னாடி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அதை அடையாம விட மாட்டேன். நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் ஒரு விஷயத்தை அடைய முடியலன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னோட டிக்ஷனரியில இம்பாசிபிள்ங்கிற வார்த்தை இல்லவே இல்ல. இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு வெற்றி பெற்ற மனுஷனுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. உங்க வெற்றிக்கு பின்னாடி யாராவது ஆண் இருக்காங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் பொய்யும் தான் சொல்லுவேன். என்னால இதையெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. என்னோட அதீத வளர்ச்சிக்கு காரணம் என்னோட சொந்த முயற்சி தான், வேற எதுவும் கிடையாது. மேடம், உங்க வாழ்க்கையில ஆண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு? ஆண்கள்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமே கிடையாது. வேஸ்ட் ஃபெலோஸ். எனக்கு தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். மேடம், நீங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர விரும்புறீங்க? அதாவது எந்த அளவுக்கு முன்னேறணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு ஈக்குவலா யாரும் வளரவே கூடாது. எனக்கு போட்டியா யாரும் இருக்கவும் கூடாது. பிசினஸ் வேர்ல்ட்ல இந்த சேத்னா தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். மேடம், இப்போ கடைசி கேள்வி. நீங்க ஏற்கனவே 6 கேள்வி கேட்டுட்டீங்க. முதல் கேள்வியா நீங்க ஏன் 6 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்க இல்லையா? அதையும் நான் ஒரு கேள்வியா எடுத்துக்கிட்டேன். ஆனா மேடம், அது எப்படி கேள்வியாகும்? பட் அதையும் நீங்க என்கிட்ட கேள்வி மாதிரி தானே கேட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் தட்ஸ் சேத்னா. சேத்னா, ஒரு பேட் நியூஸ். என்னாச்சு ரூபினா? நம்மளோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டோட ஹெட் மிஸ்டர் மூர்த்தி இருக்காருல்ல, நம்ம கம்பெனி வேலையை ரிசைன் பண்ணிட்டு மிஸ்டர் மித்தல் கம்பெனில சேர போறாராம். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா மிஸ்டர் மூர்த்தி? 5 வருஷம் நம்ம கம்பெனில வேலை பார்த்த பிறகும் நீங்க மித்தல் கம்பெனில போய் ஜாயின் பண்றீங்களா? எஸ் மேடம். திடீர்னு இங்க வேலையை விட காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேடம், அவர் கம்பெனியோட லாபத்துல இருந்து எனக்கு மட்டும் 2% ஷேர் தரேன்னு சொல்லியிருக்காரு மேடம். 2% ஷேருக்காக 5 வருஷம் உறவை நீங்க உடைச்சிடுவீங்களா? மேடம், வாழ்க்கையில முன்னேறணும்னா எதையாவது இழந்துதான் ஆகணும். இதை கூட நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் மேடம். இதெல்லாம் வேணா நீங்க கத்துக்கிட்டு இருக்கலாம் மிஸ்டர் மூர்த்தி. பட் இதை நீங்க கத்துக்கலையே. இந்த சிக்னேச்சர் உங்களோடது தானே மிஸ்டர் மூர்த்தி? எஸ் மேடம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கெமிக்கல் கம்பெனியை நான் பினாமி பேர்ல நடத்துறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேஃப்டி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம 5 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. படிச்சீங்கல்ல? போலீஸ் அந்த கம்பெனியோட ஓனரை தேடிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் மேடம்? நீங்க தான். நானா? மேடம், நான் இந்த பத்திரத்துல சைன் பண்ணவே இல்லையே. நீங்க இந்த கம்பெனியை ஜாயின் பண்ணீங்கல்ல, அன்னைக்கு தான். வேணும்னா நீங்களே படிச்சு பாருங்க. என்ன மேடம் இது தில்லுமுல்லா இருக்கு? உங்க மனசுல என்னதான் நினைக்கிறீங்க? ஒரு பிளேன் டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு என் வாழ்க்கையை அழிச்சிடலாம்னு பாக்குறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன் மேடம். என்னோட பவரை யூஸ் பண்ணி உங்களை கோர்ட் வரைக்கும் இழுப்பேன். கோர்ட்ல நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளவு செலவழிப்பீங்க மிஸ்டர் மூர்த்தி? 10 லட்சம். நான் உங்களை அழிக்கிறதுக்காக 10 கோடி செலவு பண்ணுவேன். இந்த 10 கோடியை கொடுத்தா சட்டம், ஜட்ஜ், கோர்ட், போலீஸ் இவங்கெல்லாம் ஏன் பேச்சதான் கேட்பாங்க. மிஸ்டர் மூர்த்தி,
இல்ல மேடம், ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க. ருபீனா, எஸ் மேடம். செக்யூரிட்டியை கூப்பிடுங்க. போலீஸ் கமிஷனருக்கு கால் பண்ணுங்க. வேண்டாம் மேடம், ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். சேத்னா எதை வேணாலும் பண்ணுவா. ஐ அம் சாரி மேடம், ஐ அம் வெரி சாரி மேடம். நான் இந்த கம்பெனியை விட்டு வேற எந்த கம்பெனிக்கும் போக மாட்டேன், என்ன நம்புங்க மேடம். குட். நம்மளோட கம்பெனில உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது? பங்களா, கார், அப்புறம் salary? 1 lakh மேல. ருபீனா, இத நோட் பண்ணிக்கோ. இன்னில இருந்து மிஸ்டர் மூர்த்தியோட salary 50,000. மேடம், கம்பெனியோட பங்களாக்கு பதிலா கம்பெனியோட குவார்ட்டர்ஸ், ப்ளீஸ் வேண்டாம் மேடம். தென் காருக்கு பதிலா கம்பெனியோட பஸ்ஸை ப்ரொவைட் பண்ணுங்க. மேடம் தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம், இனிமே இப்படி எல்லாம் நடக்காது மேடம். Now just get out. மிஸ்டர் மித்தல், என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? மிஸ்டர் மூர்த்தியை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஆனா இந்த சேத்னா முன்னாடி வந்துட்டால. மக்கள் உங்களை பெரிய பிசினஸ் மேன் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா உங்களோட செயல் பொம்பளைங்க மாதிரி இருக்கு. என்ன நினைச்சீங்க மித்தல்? மூர்த்தி மாதிரி சில பேர் உங்க கம்பெனி கொண்டு வந்துட்டா சேத்னாவை அழிச்சிடலாம் நினைச்சீங்களா? சேத்னா மத்தவங்களோட கால்ல இல்ல, தன்னோட கால்ல சுயமா நிக்கிறா. ஒரு ஆம்பளையா இருந்துட்டு தன்னோட கம்பெனியை நடத்த முடியலனா பேசாம உங்க கம்பெனியை வித்துடுங்க. நான் போனா போதுன்னு இதையும் சேர்த்து என் கம்பெனியோட பாத்துக்கிறேன். 1 check payment. இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிற இந்த கம்பெனில ஒரு துரும்ப கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். மைண்ட் இட். மிஸ்டர் சார், அவ இப்படி கத்திரி போறா, நீங்க எதுவுமே பேசாம இருக்கிறீங்களே? இப்போ அவளுக்கு நேரம் நல்லா இருக்கு. மண்ணை தொட்டாலும் எல்லாம் பொண்ணா மாறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கு. அவளுக்கு இப்போ சுக்கிர தசை. வெயிட் பண்ணுவோம். எவ்வளவு தூரம்? ஏய், எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. சொல்லிட்டே இருக்கல, உடனே போய் பேக் பண்ணு. போ போ. நான் என்ன பண்ண? பயந்துட்டல. நீ ரொம்ப லக்கிமா. துபாயில இருக்கிற ஃபேமஸான சேத்னா கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நாளைக்கே நாம துபாய்க்கு போறோம். Hi. Good morning, sir. I have to meet Mr. Jackie. Second cabin on the right. Thank you. Okay. Come in. Hi, Mr. Jackie. Oh, you are Mr. Samir? சரிதானே? சிட். ஆக்சுவலா என்னோட பேரு ஜெய் கிஷன், ஆனா எல்லாரும் என்ன ஜாக்கின்னு கூப்பிடுவாங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நீங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஓகே. நீங்க இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் வந்து பல வருஷம் ஆகுது, ஒரு 5 வருஷம். இந்த கம்பெனியை பத்தியும் சேத்னா மேடம் பத்தியும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். கம்பெனியை பத்தி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், ஆனா சேத்னா மேடம் பத்தி எனக்கு எதுவும் சரியா தெரியாது. ஏன்னா சேத்னா மேடமோட ஹிஸ்டரி எல்லாமே ஒரே மிஸ்ட்ரி தான், யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்படியா? ஆனா ரூபினான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ அவங்க கூட தான் இருக்கா. அவ அவங்களோட பார்ட்னரு, அப்புறம் செக்ரட்டரி இல்ல ஃப்ரெண்டு, இன்னும் என்னென்னமோ. என்னை பொறுத்த வரைக்கும் மேடம்க்கு எல்லாமே அவ தான். ஏன்னா நீங்க துபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஆளு உங்களுக்கு பார்ட்னரா இருக்க வேண்டியது அவசியம். எனக்கு தெரிஞ்சு அந்த ரூபினாவுக்கு மேடமை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், மேடம் ரொம்ப டஃப். யாராலையும் அவங்க முன்னாடி நின்று பேசக்கூட முடியாது. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் ஆபீஸ்ல இருக்க மத்தவங்க எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ் ஃபைல் மாதிரி உங்களை டேபிள் டு டேபிள் சுத்த விடுறேன். வாங்க வாங்க. ஓகே. வாங்க. இது நம்ம ஆபீஸோட சீனியர் மேனேஜர் ஆர்டி மாத்தூரோட கேபின். எப்பவும் மூடிதான் இருக்கும். வாங்க வாங்க. மிஸ் தீப்தி சர்மா. ஹாய். ஹாய். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கம் கம். வாங்க வாங்க வாங்க. மிஸ்டர் பிரதாப் வர்மா. இவரு கொஞ்சம் சீரியஸ் டைப். வாங்க, இவரை மீட் பண்ணுங்க. மிஸ்டர் ஜாவித் கான். ஹலோ சார். ஹலோ. பவிஷ் குமார். ஹாய். மிஸ்டர் மலிக். ஹாய் மலிக். ஹாய். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் நம்ம புது மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் மிஸ்டர் சமீர். ஹாய். வாங்க 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 வாங்க. ஓ, இந்த கேபின் வந்து நம்ம ரிசர்ச் ஆஃபீஸர் மிஸ்டர் மூர்த்தியோட கேபின். இல்ல வேண்டாம், அவரை மீட் பண்ணாம இருக்கிறதே நல்லது. வாங்க 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 வாங்க.
இதுதான் நம்ம டைனிங் டேபிள். நல்லா இருக்குல்ல? இங்க நிம்மதியா உட்கார்ந்து கையால சாப்பிடுங்க, கண்ணால துபாய வேடிக்கை பாருங்க. எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஓ மை காட், சேத்னா மேடம், சேத்னா மேடம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? ஹலோ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சேத்னா. ஐ அம் சமீர். இன்னைக்கு தான் உங்க கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன். குட் மார்னிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன சூப்பர்? இல்ல, நான் முதல் தடவை குட் மார்னிங் சொன்னப்ப அதுக்கு பதில் அவங்க 2.5 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தாங்க. இன்னைக்கு உன்னோட முதல் நாள் இல்ல? ஆமா சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மீட்டிங்க சேத்தனா மேடம் எதுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? ஆமா, எனக்கும் தெரியல. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். மேடமே வந்துட்டாங்க. மேடம் வந்துட்டாங்க. எழுந்திரியா, மேடம் வந்துட்டாங்க. சிட் டவுன். இப்பெல்லாம் சேத்னா கம்பெனில கொஞ்சம் கூட வேலை செய்ய எனக்கு பிடிக்கலன்னு சில பேர் சொன்ன மாதிரி எனக்கு காதுல விழுந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் இங்க அசெம்பிள் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. மிஸ்டர் மாத்தூர், நீங்க தானே இங்க எல்லார விடையும் சீனியர், நீங்களே சொல்லுங்க, இங்க ப்ராப்ளம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேடம், அது நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா. மிஸ்டர் மூர்த்தி. மேடம், எங்க இன்சென்டிவ்ஸை நீங்க உயர்த்தணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். ஜாக்கி. எஸ், ஓகே மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணி அவர்கிட்ட நாங்க ப்ராப்ளம்ஸை சொல்லி அவர் உங்ககிட்ட வந்து ப்ராப்ளம்ஸை சொன்னா. நெக்ஸ்ட். மேடம், என்னோட சஜஷன் என்னன்னா, ஜஸ்ட் ஷட் அப். நான் உங்க சஜஷன் இல்ல, சொல்யூஷன் என்னன்னு கேக்குறேன். உங்க யார்கிட்டயும் சொல்யூஷன்ஸ் இல்லனா லெட்ஸ் finish this meeting then. எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா பண்ற? எஸ், என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த கம்பெனி முன்னேறணும்னா முதல்ல நீங்க உங்களை மாத்திக்கணும். தீந்தா. இன்னைக்கு உலகம் ரொம்பவே மாறி இருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் முதலாளி தொழிலாளின்னு இல்லாம நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழகணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களோட கம்பெனில நான் ஜாயின் பண்ணி சரியா 5 மணி நேரம் கூட ஆகல. பட் இந்த 5 ஹவர்ஸ்க்குள்ள உங்களை பார்த்து ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் ஜாக்கி கூட என்கிட்ட சொன்னாரு, நீங்க ஒரு குட் மார்னிங் சொல்ல 2.5 வருஷம் எடுத்துக்கிட்டீங்களாமே. ஏன்டா என்ன போட்டு கொடுக்குற? ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? பெங்களூர் கம்பெனிஸோட பாஸ் மந்த்லி ஒன்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் அவரே சாப்பாடு பரிமாறுவாரு. யூஎஸ்ல இருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போவாங்க. அவங்களோட வளர்ச்சிக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அவங்க எல்லாம் ஸ்டாஃப்ஸ்க்கு மரியாதை கொடுப்பாங்க, உங்களை மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஜாக்கி, சமீருக்கு நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல், ஆட், அப்புறம் ப்ராடக்ட்டோட வீடியோ கிளிப்பிங்க ஸ்கிரீன்ல காட்டுங்க. எஸ் மேடம். ஓகே மேடம். யோ, நான்லாம் 4 வருஷம் கழிச்சு தாயா கம்பெனியோட வீடியோ கிளிப்பிங்கே பார்த்தேன். நீ ஃபர்ஸ்ட் டேவே பார்க்க போற. வாழ்த்துக்கள்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Sameer, you are talented, intelligent and fearless. I'm very happy to meet you. கம்பெனிக்கு உங்கள மாதிரி ஆளுங்க ரொம்பவே அவசியம். இந்த கம்பெனில ஜாயின் பண்ண முதல் நாளே ப்ரமோஷன் கிடைக்கிறது உங்களுக்கு மட்டும்தான். தேங்க்ஸ். கம்பெனி சார்பா உங்களுக்கு 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட், கார், அப்புறம் உங்களுக்குன்னு தனியா ஒரு கேபின் கொடுக்கறோம். உங்களோட சேலரியும் அதிகப்படுத்த போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணணும். சமீர், பேப்பர் சைன் பண்றதுக்கு முன்னாடி அதை படிங்க. நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கும் போது நான் உங்களை நம்ப கூடாதா? You know what? I really like you. இடது கால் இல்ல, முதல்ல வலது காலை வச்சு உள்ள வாங்க.
கடந்த 2 மாசத்துல சேத்னா இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததை விட 2% அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நானும் கேள்விப்பட்டேன் சார். அந்த கம்பெனில சமீர்னு ஒரு தான் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரா சேர்ந்திருக்கான். அவன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவனால தான் அந்த கம்பெனிக்கு இவ்வளவு லாபம். சமீர் யாரவ? சமீர் வந்து சேத்னாவோட இன்னொரு அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு சொல்லலாம். அப்படியா? Wow, what a lovely place. யா, ரொம்ப அழகா இருக்கு. நான் இன்னைக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணலாம்னு இருக்கேன். ஆமா, பணம் கொண்டு வந்திருக்கல்ல? என்ன கேக்குற? எவ்வளவு நல்ல வேலை, கை நிறைய காசு, அழகான பொண்டாட்டிக்காக நான் செலவு செய்ய மாட்டேனா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ. இந்த பக்கம் போலாமா இல்ல அந்த பக்கமா? இந்த பக்கம் போலாம். சரி. இங்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்குல்ல? ஹே மிஸ்டர், என்ன பாக்குற? இங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் அழகா இருக்காங்க. அழகா ஒண்ணும் இல்ல, ஷார்ட் ஸ்கர்ட் போட்டிருக்காங்க, அதான். வா இப்படி. நீ எவ்வளவு பரமப்படுற? Beautiful, isn't it? Lovely mall. வா அந்த பக்கம் போலாம். What a huge mall, man. மால்குள்ள நிறைய ஷாப்ஸ் இருக்கும் போல இருக்கே. ஓ. இங்க பாரு சமீர், உன் கூட உன் மனைவியும் வந்திருக்கேன். நான் ஒன்னும் அடுத்தவன் பொண்டாட்டிய பார்க்கலையே, பொண்ணுங்களை தானே பார்க்கறேன். ஷார்ட் ஸ்கர்ட் போடுறவங்கள உனக்கு ரொம்ப பிடிக்குதுல்ல? யாருக்கு தான் பிடிக்காது? வா. சமீர், நீ வழி மாறி போற. நீ தான் ஓவரா பொறாமப்படுற. அவங்கெல்லாம் ஏன் இவ்வளவு ஷார்ட்டா ட்ரெஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? என்ன மாதிரி ஹேண்ட்ஸமான பாய் பார்த்து ரசிக்கிறதுக்காக தான். அதோட உன்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்து பொறாமப்படணும் தான். வாவ், இது அதை விட சூப்பரா இருக்கு. ஹஸ்தா, 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 ஹஸ்தா. ஹஸ்தா, ஹஸ்தா, கதவை தர. ப்ளீஸ், ஐ எம் வெரி சாரி. நான் உன்னதான் விரும்புறேன்னு உனக்கே தெரியும். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். ஹஸ்தா, ஹஸ்தா, கதவை தர. ஐ லவ் யூ. ஹஸ்தா, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? ஏன் அதிகமா இருக்கா? இன்னும் கம்மி பண்ணிடுவா? ஏய், என்ன பண்ற? யாராவது பாத்துற போறாங்க. என்ன பண்ற? போதும் போதும் போதும். லுக் சமீர், காலேஜ்ல நான் உன்னை எப்பவுமே கம்பீட் பண்ணிட்டே இருப்பேன். MBAல நீ தான் டாப்பர்னா நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஆனா இன்னைக்கும் நான் மத்தவங்களோட போட்டி போட தயாரா இருக்கேன். அவங்களோட நடவடிக்கையிலயும் சரி, அவங்களோட ஸ்டைல்லயும் சரி. புரிஞ்சுதா? ஓகே பேபி, ஓகே. My topper wife, you are the best. Hey, inga va. Come on. Gorgeous. Oh. Eat it. Oh. Wow. Sweetheart, I'm missing you. சமீர்,
உங்க ஒய்ஃபோட எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அவங்க உங்களை ஸ்வீட் ஹார்ட்னு தான் கூப்பிடுவாங்களா? ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஆபீஸ் வந்து 1.5 மணி நேரம் கூட ஆகல and she's already missing you. Well, I miss her too. எனக்கு தெரிஞ்ச இந்த துபாயில அவளுக்கு என்ன விட்டா வேற யாரை தெரியும்? அதனால தான் என் மேல இவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கா. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். பேசாம நீங்க அவங்கள கூட்டிக்கிட்டு இன்னைக்கு நைட் என் வீட்டுக்கு டின்னருக்கு வந்துருங்களேன். Oh, that will be nice. Yeah. இது கேட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. I'll just inform her. Excuse me. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ ஹாஸ்தா, இன்னைக்கு நைட் என்னோட பாஸோட வீட்டுக்கு நம்ம டின்னருக்கு போறோம். You'll be ready, okay? நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். யா, பை. சேத்னா, ஐ அம் ஷாக். நம்ம கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ முதன்முறையா வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டுருக்க. ஆமா ருபீனா, அவன் வைஃப் கிட்ட அப்படி என்னதான் அற்புதமான விஷயம் இருக்குன்னு நான் பார்க்க விரும்புறேன். ஏன்னா இவ்ளோ இன்டெலிஜென்ட்டான ஒரு மனுஷனை அவ பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி அலைய வச்சிருக்காளே. சமீர், என்ன பயமுறுத்துறதே உன் வேலையா போச்சு. பேபி, நீ இன்னைக்கு ரொம்ப செக்ஸியா இருக்க. ஏன் இப்பதான் முதல் முறையா பாக்குறியா என்ன? இல்ல, முன்ன விட எனக்கு ரொம்ப செக்ஸியா தெரியுற. உங்களோட சேத்னா மேடம் டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஞாபகம் இருக்குல்ல? ரெடியாக வேண்டாமா? டின்னருக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலாம். சமீர் ப்ளீஸ். ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். வீட்ல உன்னை இப்படி பார்த்ததும் எனக்கு ரொமான்ஸ் பண்ண தான் தோணுது. சேத்னா, மீட் மை வைஃப் ஆஸ்தா. ஹாய். ஹாய். உங்களை பார்த்தாலே தெரியுது சமீர் உங்க பின்னாடி ஏன் இவ்ளோ பைத்தியமா இருக்காருன்னு. லவ் மேரேஜ்? எஸ். ப்ளீஸ் சிட். யா, உட்கார் ஆஸ்தா. கம் ஆன். Do you believe in love? Of course. உண்மையான காதலுக்கு நாங்க தான் உதாரணம். அப்ப நீங்க? இந்த உலகத்துல காதலுங்கிற ஒன்னே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தேவை மட்டும்தான் இருக்கு. உறவுக்கெல்லாம் இங்க மதிப்பே கிடையாது. எல்லாரும் தன் தேவைக்கு தான் வாழறாங்க. Am I right? அவங்க மனசுக்கு பொறுத்த மாதிரி தான் அது அமையுது. நீங்களும் தப்பா சொல்லல, நானும் அப்படி எடுத்துக்கல. Drink? இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல. என்ன பேசுறீங்க? இவ்ளோ மாடர்னா இருக்கீங்க, ஆனா ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. மாடர்னா இருக்கிறதுனால எல்லாத்தையும் பண்ண முடியுமா? நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி தான் வாழ முடியும். ஆனா நான் ட்ரிங்க் பண்ணுவேனே. அப்படின்னா என்கிட்ட கலாச்சாரம் இல்லைங்கிறீங்களா? ஐம் சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. இட்ஸ் ஓகே, நானும் அந்த அர்த்தத்துல சொல்லல. எனிவே சமீர், நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? இட்ஸ் ஓகே. ஏன் முன்னாடி வைஃப் கிட்ட பயப்படணும்னு அவசியம் ஒன்றும் இல்லையே. I love whiskey. சாரி ஆஸ்தா, இன்னைக்கு உங்களுக்கு தான் கம்பெனி இல்லாம போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். நோ, இட்ஸ் ஓகே. Cheers. சமீர் ஒவ்வொரு கிளாஸையும் பயந்துகிட்டே குடிச்சான். என்னவோ அவன் பெரிய தப்பு பண்ற மாதிரி. உண்மையிலேயே அவன் ஒய்ஃப் மேல அன்பும் மரியாதையும் அதிகமா வச்சிருக்கான். அவன் இது வரைக்கும் வெளியில எந்த பொண்ணையும் பார்த்ததில்ல போல இருக்கு. அதான் இப்படி தன்னோட ஒய்ஃப் கால்லயே விழுந்து கிடக்குறான். ஒரு முறை ஒரு ஹாட் லேடிய பார்த்தா போதும், அப்படியே அவன் மனசு உருகி போயிடும். அவனை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான். கண்ணு முன்னாடி இப்படி ஒரு கவர்ச்சி கடல் இருந்தா எவனும் நீந்தாம விட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கடல்ல தான் பெரிய பெரிய கப்பல்கள்லாம் மூழ்கி இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த சமீர் ஒரு சின்ன படகுதான். உன்னோட வலையில சமீர் விழுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓகே, அப்படின்னா ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பாரு. அப்புறம் உனக்கே தெரியும், சமீரும் என் வலையில விழுந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
குட் மார்னிங் சேத்னா. குட் மார்னிங். கம். நீங்க என்ன இங்க வர சொன்னதா ஆபீஸ்ல சொன்னாங்க மேடம். ஆமா, இந்த ஃபைல படி. நாம புது ப்ராடக்ட் லான்ச் பண்றோம்ல, அத பத்தின மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இதுல இருக்கு. பாரு, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லு. ஓகே. சமீர், நீ ஒர்க் அவுட் பண்ணுவியா? ஆமா சேத்னா, வாரத்துல 2 முறை. உன் பாடியை பார்த்தா உனக்குள்ள நிறைய எனர்ஜி இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இட்ஸ் நைஸ். நான் இவ்ளோ ஒர்க் அவுட் பண்றேன், இருந்தும் என் பாடி ஃபிட்டா இருக்கான்னு எனக்கே தெரியல. இட்ஸ் குட். குட்டா? அவ்வளவுதானா? எனக்கு தேவையானதெல்லாம் செக்ஸி பாடி தான். இப்ப சொல்லு, என் பாடி பார்க்க எப்படி இருக்கு? இட்ஸ் நைஸ். வெக்கப்படுறியா? நீ இப்போ நான் உன்னோட பாஸ்ன்னு நினைக்காத. பை த வே, why don't you train me? அது வந்து இப்பெல்லாம் நானே ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்றது இல்ல, ஏன்னா வேலையிலேயே கான்சென்ட்ரேஷன் பண்றேன். சமீர், உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். நீ எந்த விஷயம் செஞ்சாலும் அதை முழு ஈடுபாட்டோட செய்யற. You're a complete man. சேத்னா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஜாப் செக்யூர்டா இருக்கு. வெல், தேங்க்ஸ் பாஸ். நான் கிளம்புவா? ஓகே, இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போ. நாளைக்கு காலையில இங்கே என்ன மீட் பண்ணு. We will discuss then. ஓகே, bye-bye. குட் மார்னிங் சேத்னா. குட் மார்னிங். ஆன் டைம். வெல் சேத்னா, இந்த ஃபைலை நான் ஃபுல்லாக படிச்சுட்டு சிலதை மார்க் பண்ணி நோட்ஸ் எடுத்தும் வச்சிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டா நல்லது. இது அப்புறம் பார்க்கலாம். சமீர், நீ ஸ்விம் பண்ணுவியா? வெல், கொஞ்சம் தெரியும். You want to join me? இல்ல, பரவாயில்ல. You know what? எனக்கு நிறைய பிசினஸ் ஐடியா ஸ்விம்மிங் பண்ணும்போது தான் வரும். சமீர், வாழ்க்கை ஒரு கடல் மாதிரி. அதுல யாருக்கு நீந்த தெரியுமோ அவன் பொழைச்சு போயிடுவான். நீந்த மாட்டேன்னு அங்கேயே நிக்கிறவன் கண்டிப்பா தோத்துருவான். Sameer, please help me. Sure. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ சமீர், தண்ணிக்குள்ள போனா மட்டும் முத்து கிடைச்சிடாது. அதோட ஆழத்துக்கு போய் எடுக்கணும். சேத்னா, நீங்க வர இன்னும் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஏன், ரொம்ப அவசரமா? கொஞ்ச நேரம் இங்க உட்கார. நான் இங்க படுத்துக்கிட்டு இருக்கேன், உன்னால உட்கார கூட முடியாதா? சமீர், வாழ்க்கையில வெக்கப்பட்டா இல்ல, வேலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். I think you should know that. சேத்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆபீஸ்ல வெயிட் பண்றேன். ஓகே, பை பை. இங்க இருந்து இவ இப்படி நழுவுறத பார்த்தா இவன் உன்கிட்ட சிக்குவான்னு எனக்கு தோணல. யாரு அதிகமா நழுவி போறாங்களோ அவங்க தான் வேகமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி வெக்கப்படுறவனை நான் வளைச்சு காட்டுறேன்.
சமீர், நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். ஆஃபீஸ்ல கூட எல்லா ஸ்டாஃபும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நாம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாமா? இல்ல, வைஃப் வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நானும் கிளம்புறேன். சமீர், 1 ட்ரிங்க் ப்ளீஸ். ஓகே. Here. Thank you. So let's start. Okay. Cheers. சமீர், இன்னைக்கு எனக்கு என்னவோ போல இருக்கு. மசாஜ் பண்ணி விட ப்ளீஸ். ஓகே. சமீர், ஒரு 2-3 நாளைக்கு நாம வெளியே எங்கேயாவது போலாமா? ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும். அது கூட சேர்த்து நாம புது ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸும் பண்ணிக்கலாம். சேத்னா, ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஆஃபீஸ்லயே டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். சமீர், நீ ஒரு விஷயத்த மறக்கிற. நான் உன்னோட பாஸ். நான் எப்பவுமே ஆசைப்படுறத விட மாட்டேன். சேத்னா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நான் உன்னை சின்ன பையன் இல்ல. பெண்களை நான் 2 விதமா பாக்குறவன். ஒன்னு என் அம்மா, இன்னொன்னு என் வைஃப். சரி, அப்போ 3வது ரூபத்தை நான் உனக்கு காட்டுறேன். Come on, Chetna, Sameer. Chetna, go away. Chetna, Come on. this is not right. Relax. Chetna, என்ன பண்ற நீ? Come on. Chetna, சொன்னா கேளு. வேண்டாம். Hey, what? Chetna, no. Hey, Sameer. Chetna, என்ன பண்ற? Chetna, இங்க இருந்து போ. வேண்டாம், போ. Just leave me. Sameer. I just resigning your job now. நான் இனிமே இங்க வேலை செய்ய மாட்டேன். Sameer. Sameer, stop. Sameer, I say stop. Sameer, stop now. Sameer. Hello. ஹலோ மேடம். செக்யூரிட்டி, என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சமீர்னு ஒருத்தர் லிஃப்ட்ல கீழே வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போனை கொடு. மிஸ்டர் சமீர், எஸ், உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ. சமீர், உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஆபீஸ் ஜாயின் பண்ண போது சில பேப்பர்ஸ்ல சைன் பண்ணல. அதுல ஒரு பேப்பர் இன்னைக்கு நீ துபாய் ஜெயிலுக்கு போற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல் ஆனது. I don't believe this. சமீர், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட பாஸ்போர்ட்டும் வீசாவும் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. உன்கிட்ட இப்போ ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருந்தா ஒரு நிமிஷம் மேல வந்துட்டு போ. நான் உனக்கு அந்த பேப்பர்ஸ்லாம் காமிக்கிறேன். What nonsense. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க? என்ன இது? என் பேர்ல ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு. இது என்னோட பினாமி கம்பெனி. லாஸ்ட் வீக் அந்த கம்பெனில நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல 2 வர்க்கர்ஸ் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த கம்பெனியை மூடிட்டாங்க. ஆனா போலீஸ் அந்த கம்பெனியோட ஓனரை தேடிட்டு இருக்கு. Oh shit. ஒருவேளை நீ இந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டேனா நான் உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன். அப்புறம் நீ காலம் முழுக்க ஜெயில தான் இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட அந்த முட்டாள் பொண்டாட்டி துபாய் ரோட்ல அனாதையா தான் தெரியுவா. யாரையுமே தெரியாத இந்த ஊர்ல உன்னோட இந்த அருமை மனைவி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா விஐபிங்களுக்கும் விருந்தா அமைகிற மாதிரி நான் செஞ்சிருவேன். நீ அந்த அளவுக்கு போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கண்டிப்பா என்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகியே தீரணும். What compromise? Give me a kiss. What? Don't waste my time, Sameer. உன் பொண்டாட்டிய பத்தி யோசி. And give me a kiss. நீ என்ன குழந்தை நினைச்சியா? I will show you how to kiss.
சமீர் சமீர் உன் உதட்டுல என்ன காயம்? போடல ஆபீஸ்ல தவறி விழுந்துட்டா அத அடிபட்டு. என்ன விழுந்துட்டியா? வேற எங்கேயும் அடிபடலையே. என்ன சமீர் பார்த்து ஜாக்கிரதையா இருக்க கூடாதா? ஐம் ஓகே, சின்னதா தான அடிபட்டிருக்க. சமீர் are you okay? ஸ்டாப் irritating me. ஐம் ஓகே. சமீர் ரிலாக்ஸ் சமீர் ரிலாக்ஸ். நீ உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ சமீர். இப்போ வந்துடுறேன். தேங்க்ஸ். சமீர் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. ஏ நாளைக்கு என்ன? நாளைக்கு வரலட்சுமி விரதம். ஓ ஐம் சாரி, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். என்ன சமீர் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நான் நல்லா தான் இருக்கேன். ஒர்க்லோட் ஹெவியா இருக்கு. ஹாய் சமீர், இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து இவ்ளோ சீக்கிரமா எங்க போற? சேத்னா, இன்னைக்கு வரலட்சுமி விரதம். 6 மணிக்குள்ள நான் வீட்ல இருக்கணும். சமீர் 6 ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. என் கூட வா. I need to discuss something with you. Come. Come. சேத்னா, இப்ப நாம எங்க போறோம்? சமீர், நீ நிறைய கேள்வி கேக்குற. நீ தானே சொன்ன இன்னைக்கு வரலட்சுமி விரதம்னு. உன்னோட வைஃப் விரதம் இருப்பால, உனக்கு புரியுதா? விரதம் இருக்க போறது உன்னோட வைஃப், அத உடைக்க போறது நான். ஹாய் ஆஸ்தா. வந்துட்டீங்களா சமீர்? ஐம் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சமீர், நீங்க ஏதாவது முக்கியமான வேலையில இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லனா லேட்டா வந்திருப்பீங்களா? சரி வாங்க, பிரசாதம் தரேன். இரு. என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். வெயிட். சரி. டார்லிங், லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். சமீர்,
இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? பிரேக்ஃபாஸ்டும் நீதான் பண்ண, இப்ப லஞ்சும் நீதான் பண்ணி கொண்டு வந்திருக்க. ஓவரா என் மேல அன்பு வச்சு ஏன் இப்படி என்ன கொல்ற? டார்லிங், உன்னை ராணியா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே நான் செஞ்சேன். அதோட டின்னர் இந்த சிட்டிலேயே ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு நாம போறோம். வாவ், அப்படியா? என்ன ரொம்ப ஐஸ் வைக்கிற? நேத்து நைட் லேட்டா வந்ததுக்கு காம்பன்சேஷன் ஆயிது. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நான் உனக்காக லஞ்ச் பண்ணிட்டேன். அதை ஏன் கையாலேயே உனக்கு ஊட்டி விட போறேன். Oh, I'm impressed. ஓ சாரி, டொமேட்டோ சாஸ் கொண்டு வர மறந்துட்டேன். 2 minutes டைம் கொடு, அதை கொண்டு வந்து உனக்கு ஊட்டி விடுறேன். என்னாச்சு எனக்கு? ஹாய் சமீர். நீயா? நான் தான். ஆபீஸ்க்கு போனா நீ லீவுன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். இங்க வீட்ல பார்த்தா நீ உன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. வாட் இஸ் திஸ் சேத்னா? நீ எப்படி இந்த ரூம்க்குள்ள வந்த? சமீர், இது சேத்னா இண்டஸ்ட்ரீஸோட பில்டிங். எல்லா வீட்டோட ஒரிஜினல் கீஸும் என்கிட்ட தான் இருக்கு. சரி ஓகே, ஏன் இப்படி? ஏவா? உன் வைஃப நீ சந்தோஷப்படுத்திட்ட, இப்போ என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்த. சமீர், சமீர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாஸ் எடுத்துட்டு வரேன்னு தானே வந்தேன். ஆபீஸ்ல இருந்து முக்கியமான ஃபோன் வந்தது. ஏதோ இம்பார்ட்டன்ட் வர்க்கா. கொஞ்சம் என் ட்ரெஸ் எடுத்து கூட. சரி, எடுத்து வைக்கிறேன். தேங்க்ஸ். நீ என்ன பண்ற? நீ ரொம்ப கஷ்டப்படுறல, அதான் ஒத்தடம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நான் கீழே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மறக்காம வந்துரு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு. ஆமா, ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது. ஆனா நான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ நீங்க ஆபீஸ்க்கு வரவே இல்லன்னு சொன்னாங்க. What do you mean? நீ ஏன் மேலயே சந்தேகப்படுறியா ஆஸ்தா? சமீர், ஏன் இப்படி கத்துறீங்க? நீ ஏன் மேல சந்தேகப்பட்டா என்னால கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? சமீர், ரிலாக்ஸ். யாராவது தெரியாம என்கிட்ட சொல்லிருப்பாங்க. நீ ஆபீஸ்ல பிஸியா இருந்திருப்ப. இன்னைக்கு குளிக்க போகலையா? வேர்வை அதிகமா இருக்கு. போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னாச்சு? நான் மேகசின் படிச்சிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்ட. ஐம் சாரி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்கணும். ஹே கம் ஆன், நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவ் தான். என்ன? உனக்கு தான் ஃபோன் ஆஃபீஸ்ல இருந்து. ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ சமீர், என்ன பண்ணிட்டு இருந்த? பொண்டாட்டியோட ரொமான்ஸா? நான் தூங்கிட்டு இருந்தேன். உன் வாய்ஸ்ல இருந்து நீ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு வேலை பண்ண, என்கிட்ட வா. என்னது? இப்போ வா? எங்க?
உன் வீட்டுக்கு கீழே கார்ல உனக்காக தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாட் நான்சென்ஸ். ஹாய். இங்க பாரு, என்னால இப்ப வர முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நோ ப்ராப்ளம். அப்ப நானே மேல வரேன். இந்த சேத்னா இண்டஸ்ட்ரியோட ஒவ்வொரு ஃபிளாட்லயும் தனித்தனியா கெஸ்ட் ரூம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நான் உனக்கு கெஸ்டா வந்துடுறேன். இல்ல சேத்னா, நீ அவசரப்படாத. நான் வரேன். ஓகே பாய். அஸ்தா, ஆபீஸ்ல இருந்து தான் ஃபோன். ஒரு முக்கியமான மீட்டிங், நான் போய் ஆகணும். சரி போ. முக்கியமான வேலைன்னா போய் தானே ஆகணும். என் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறியா ப்ளீஸ்? சரி, எடுத்து கொடுக்குறேன். ஹலோ. ஹலோ மேடம், யாரோ ஆஸ்தான் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி, அவங்கள உள்ள அனுப்பு. ஓகே மேம். சமீர், உன்னோட வைஃப் இங்க வந்திருக்கா. நான் இங்க இருக்கேன்னு அவகிட்ட சொல்லாத. ஹாய் ஆஸ்தா, நீ இந்த நேரத்துல வந்திருக்க? வாட் a surprise. சமீர் எங்க இருக்காரு? சமீர் இவ்ளோ நேரம் என் கூட பெட்ரூம்ல தான் இருந்தா. நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் ஓடி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டான். நீ போய் பாரு, அங்க இருந்து ரைட். சமீர பாத்தியா? ஏன் இப்படி பண்ண சேத்னா? நான் தான் இல்லைன்னு சொல்ல சொன்னல. ரிலாக்ஸ் சமீர், ரிலாக்ஸ். உன்னோட எனர்ஜியை மிச்சப்படுத்தி வச்சுக்கோ. வீட்டுக்கு போனா உன் பொண்டாட்டியோட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல என் ஷர்ட் கொடு. முதல்ல உள்ள போய் பேண்ட போட்டுக்கோ. சமீரும் ஆஸ்தாவோட ரிலேஷன்ஷிப் இப்போ finished.
ஆஸ்தா 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 ப்ளீஸ் கதவை தர. ஆஸ்தா ப்ளீஸ் நான் சொல்றத கேளு, கதவை தர. ஆஸ்தா நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்கல, என்ன புரிஞ்சுக்க. ஆஸ்தா ஆஸ்தா ப்ளீஸ் கதவை தர. ஆஸ்தா ப்ளீஸ் கதவை தர. என்ன நம்பு ஆஸ்தா. ஆஸ்தா ப்ளீஸ். ஆஸ்தா கதவை தர. ஆஸ்தா நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பு நடக்கல ஆஸ்தா. நீ செஞ்ச என்ன நம்பு ப்ளீஸ் ஆஸ்தா கதவை தர. ஆஸ்தா நீங்க சாவி கொடுக்க வந்தேன். உன் வீட்டை விட்டு வெளியே போறேன். ப்ளீஸ் ஆஸ்தா. ஆஸ்தா ஆஸ்தா என் கையை பிடிக்கிற உரிமை உனக்கு எப்பவோ போயிடுச்சு சமீர். எப்ப நீ அந்த சேத்னாவோட கையை பிடிச்சியோ அப்பவே அந்த உரிமை போயிடுச்சு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சமீர். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆஸ்தா ஆஸ்தா நான் அப்புறம் பேசுறேன். இப்போ உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. சமீர், இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்ல, சந்தோஷமான விஷயம். லெட்ஸ் செலிப்ரேட். கம் ஆன் சமீர். சமீர், இந்த வீடு, குடும்பம், பொண்டாட்டி, குழந்தைங்க, இது எல்லாமே மிடில் கிளாஸ் மக்களோட மென்டாலிட்டி. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இது வேண்டாம். உன்கிட்ட டேலண்ட் இருக்கு, அழகு இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இல்ல, வாழ்க்கையில முன்னேறணுங்கிற பசி மட்டும்தான் இல்ல. ஒய்ஃப்னு ஒருத்தி எதுக்கு தேவைப்படுறா? சமைச்சு போடுறதுக்கும் அப்புறம் படுக்கையில உன்னோட பசியை தீக்கிறதுக்கும் தானே. சாப்பாட்டை என்னோட சர்வன்ட் பண்ணிடுவான், அப்புறம் படுக்கையில உன்னோட பசியை நான் போக்கிடுறேன். உண்மையை சொல்ல, படுக்கையில உன்னோட தாகத்தை தணிக்கிறதுல நான் பெஸ்டா இல்ல நீ தாலி கட்டின பொண்டாட்டி பெஸ்டா? நைட்ல சாப்பாட்டை சூடு பண்ற உன் மனைவியால படுக்கையில உன்னை சூடுபடுத்த முடியாது. So be happy and make me happy. Congratulations, Chetna. Thank you. Congratulations, Chetna. Thank you. Thank you so much.
துபாயோட டாப் 10 பிசினஸ்மேன்ல இருந்து முதல் பெண்மணியா சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாளைக்கு துபாயோட எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஹெட்லைன்ஸ் உங்களை பத்தி தான் இருக்கும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வெல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சேத்னா. தேங்க்யூ. நீங்க எனக்கு வாழ்த்து சொல்ல வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாள் எதிரியா இருந்தனா ஃப்ரெண்ட்லியா உன்னை வாழ்த்திட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆனா எனக்கு எதிராளிங்களோட போட்டி போடுறதுதான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியாதா மித்தல்? அதுதான் என்னோட பலமே. என்ன எதிரியா பாக்குறதா உன்னோட விருப்பம். நான் அப்படியே இருந்துட்டு போறேன். பை தி வே, மீட் மை எக்ஸிகியூட்டிவ் ஆஸ்தா. பை. Congratulations. Thank you. சாரி, எதுவுமே வாங்கிட்டு வரல. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே பொக்கே கொண்டு வந்திருப்பேன். அப்புறம் தான் யோசிச்சேன், அதுல என்னன்னு எழுதுறது. மிஸ் சேத்னானி எழுத முடியாது, ஏன்னா உன்னோட மிஸ் மிஸ் பண்ணிட்டியே. அண்ட் மிஸ்ஸஸ்னும் எழுத முடியாது, நீ என் எக்ஸ் ஹஸ்பண்டோட வெப்பாட்டியாச்சே. இந்த சமுதாயத்துல வெப்பாட்டிக்கு என்ன மரியாதை இருக்குன்னு உனக்கு நான் சொல்ல தேவையில்லை. Just shut up. அட, வெப்பாட்டியா இருக்க பிடிக்குது, ஆனா அப்படி கூப்பிட்டா மட்டும் கோவம் பொத்திக்கிட்டு வருதே. Just get out. இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? என்ன உதைப்பியா? நீ அடிக்கிறதுனால எனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல. யோசிச்சு பாரு, ஒருவேளை நான் உன்னை அடிச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை பத்தி பெருமையா நினைக்கிற இவங்க எல்லாரும் கேவலமா உன்னை நினைப்பாங்க. அப்படியே இது ஒரு பெரிய நியூஸ் ஆயிடும், துபாயோட ஹாட் நியூஸ். You bitch. என்னாச்சு சேத்னா? யூ ஓகே? ஒன்னும் இல்ல, வெப்பாட்டின்னு சொன்னதுக்கு மேடம் என் மேல கோவப்படுறாங்க. பிகே வாஸ்தா, இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கேவலமா நடந்துக்கிற நீங்களே வெக்கப்படல, கேவலமா பேசுறதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும்? எனிவேஸ், பை சேத்னா, see you. முதல் முறையா இப்படி நடந்திருக்கு. எனக்கு கோவம் வந்து எதுவும் பேச முடியாம நின்னுட்டு இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். It's so goddamn insulting. You know what? I'm not gonna leave that bitch. Calm down. I know ஆஸ்தா. ஆஸ்தாவை தூண்டி விட்டு அவன் மூலமா அந்த மித்தல் தான் பேசினான். நாம அவனை தான் ஏதாவது செய்யணும். பப்ளிக் பிளேஸா மட்டும் இல்லனா நான் அவ கழுத்தை நெரிச்சு கொன்னு இருப்பேன். ரிலாக்ஸ். Calm down. Samir, make love to me. God. Hello. ஆஸ்தா பேசுறேன். என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பாத்ரூம்ல எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. போனை கொடு. What? ஒரு வாட்டி சொன்னா உன் மண்டை கேராதா? போனை கொடுன்னு சொல்றேன்ல, கொடு. என்னன்னு சொல்லு ஆஸ்தா. உங்க அப்பா கிட்ட இருந்து போன் வந்தது. உன்னை பத்தி அவர் விசாரிச்சாரு. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஓ ஷிட். ஆஸ்தா, எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட்னு உனக்கு தெரியும்ல, அப்படி இருந்து ஏன் இப்படி பேசுன? வா, உங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு பாசம், நானும் உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன்னு உனக்கு தெரியாதா? உன்னையே நம்பி இவ்வளவு தூரம் வந்த நீ என்ன கை விட்டுட்ட, அதுவும் ஒரு கேவலமான பொம்பளைக்காக. கவலைப்படாத, உங்க அப்பா கிட்ட நான் உன்னை பத்தி எதுவும் சொல்லல. இப்ப கூட நாய் மாதிரி நீ அவ காலடியில விழுந்து கிடப்பேன்னு எனக்கு தெரியும். அவ போடுற துண்டு பிஸ்கெட்டை சாப்பிட்டு அங்கேயே கடை. சமீர், அவ என்ன பத்தி ஏதேதோ பேசிட்டு இருக்கா, நீயும் கேட்டுட்டு இருக்க. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நீயே திட்ட மாட்டேங்கிற. என்ன பண்ண சொல்ற? நான் என்ன உனக்கு தாலியா கட்டியிருக்கேன்? கட்டிக்கிட்டவன் உரிமையோட பேசுறான். சித்ரா, ரிலாக்ஸ்.
ஏன் இவ்வளவு தூக்க மாத்திரையை சாப்பிடுற? அவளோட மைண்ட டைவர்ட் பண்ணியாச்சு. சார், என்ன இது? சேத்னாவோட நியூ ப்ராடக்ட் ப்ளூ பிரிண்ட்ஸோட ஃபைல் இது. சேத்னா இந்த புது ப்ராஜெக்ட்ல 50 கோடி தினார் இன்வெஸ்ட் பண்ணிருக்கா சார். 50 கோடியா? மார்க்கெட்ல இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு சார். குறைஞ்ச பட்சம் ஒரு 200 கோடி ப்ராஃபிட் ஆவது வரும். என்ன ப்ராடக்ட்? ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ற லோஷன் தான் சேத்னாவோட கம்பெனி இந்த ப்ராஜெக்ட் மூலமா தயார் பண்ண போகுது. சப்போஸ் இந்த ஃபைல்ல இருக்கிற ப்ராஜெக்ட நாம யூஸ் பண்ணிக்கிட்டா இதே மாதிரி லோஷனை முன்னாடியே நாம மார்க்கெட்ல விட்டோம்னா சேத்னாவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். அவளுக்கு பிசினஸ்ல முற்றுப்புள்ளி வச்சிடலாம். சேத்னா கம்பெனியை விட நம்ம கம்பெனி வளர்ந்துடும். அப்புறம் ஏன் லேட் பண்ணணும்? இந்த ப்ராஜெக்டோட இன்சார்ஜ் நீ தான். என்னோட பணம் முழுக்க இதுல இன்வெஸ்ட் பண்றேன். இன்னொரு முறை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே வேலையை ஆரம்பிச்சிரு. இந்த ரேஸ்ல நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ, சேத்னா தோக்கணும். ருபீனா, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இவ்ளோ பெரிய சீக்ரெட்டான விஷயம் எப்படி மித்தல் வரைக்கும் போச்சு? சேத்னா, நமக்கு ரொம்பவே லாஸ் ஆயிருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்க? ஆனா எனக்கு யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. கம்பெனி விஷயத்தை மித்தல் கிட்ட சொல்லுவியா? இதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாம? ஐயோ மேடம், ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? நீங்க அன்னைக்கு வான் பண்ணதுக்கு அப்புறம் நான் மித்தல் சாரை பார்க்கவே இல்லை மேடம். போய் சொல்றியா? போய் சொல்றியா? என்ன தெரியும் உனக்கு? சேத்னா, ஏன் பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற? நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டதால மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதனால பிரச்சனை உனக்குதான். அந்த மூர்த்தி கத்திட்டு இருக்கான். லேபர் கோர்ட்டுக்கு போயிடுவேன்னு மிரட்டுறான். அவனை மட்டும் தூண்டி விட்டா கம்பெனியில பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ரெபுடேஷன் ரொம்ப கம்மி ஆயிடும். நான் அவனை கூப்பிடுறேன். லெட்ஸ் காம்ப்ரமைஸ். ஓகே. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா இருந்தா நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் அங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க இது வரைக்கும் என்ன 6 முறை அடிச்சிருக்கீங்க மேடம். அதுக்கு பதிலாக 6 லட்சம் ரூபாய் நீங்க எனக்கு தர வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு முறை அடிச்சதுக்கு 1 லட்சம் ரூபாய். அப்புறம் கூடவே அந்த ரெட் ஃபைலையும் கொடுக்கணும். ஓகே. பத்து லட்சமா? மேடம், நான் உங்ககிட்ட 6 லட்சம் தானே கேட்டேன். நீங்க 10 லட்சம் எழுதிருக்கீங்க. நான் உன்னை 6 தடவை அரைஞ்சதுக்காக 6 லட்சம் ரூபாய் கேட்டேல்ல? ஆமா. நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் ஏன் கொடுத்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு மேடம்? ஏன்னா நான் உன்னை இப்போ இன்னும் 4 தடவை அறைய போறேன். மேடம், வர வர உன் ஆக்டிவிட்டிஸே சரியில்லை சேத்னா. உன் கோவமும் பிடிவாதம் தான் உன் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு. நான் அப்படிதான் சமீர். எவனுக்காகவும் நான் என்ன மாத்திக்கிறதா இல்ல. நீ இவ்வளவு பெரிய டாப்பர் ஆனதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், உன்னோட இந்த முயற்சி. உனக்கு ஒண்ணு தெரியுமா சமீர்? இது வரைக்கும் நான் எல்லாரையுமே காலுக்கு கீழே தான் வச்சிருந்தேன். யார்கிட்டயும் அவமானப்பட்டதும் இல்ல, தலை குனிஞ்சதும் இல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த சேத்னா செத்து போயிடுவா. அப்படி சொல்லாத. உனக்காக நான் இருக்கேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். ஆஸ்தா. எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. உன்னோட சேத்னா பைத்தியம் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அவளோட கம்பெனில வேலை செய்யறவங்களையே அடிக்க ஆரம்பிச்சுட்டாலாமே. அவளோட மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னு செய்யறேன், எங்க கம்பெனியோட ஹேர் லோஷன் ஃப்ரீ சாம்பிள்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஹேர் ஃபாலிங்க்கு மட்டும் அது சொல்யூஷன் கிடையாது, மூளையையும் கூலா வச்சிருக்கோம்.
சேத்னா நீ என்ன பண்ற? சமீர், நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாத. லீவ் மீ அலோன். சமீர், தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ருபீனா, சேத்னாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சமீர். எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். ரொம்ப பிடிவாதக்காரி. நீதான் உன் ஒய்ஃப்க்கு புரிய வைக்கணும் சமீர். இல்லனா சேத்னா உன் ஒய்ஃபையே அழிச்சிடுவா. அதை பத்தி தான் நானும் கவலைப்படுறேன். சேத்னா என்ன பண்றான்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. அதோட நான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ருபீனா, உனக்கு சேத்னாவை பத்தி நல்லா தெரியும்ல? நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சேத்னாவுக்கு புரிய வைக்கணும். ஓகே சமீர். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? எஸ் சமீர், கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ருபீனா. இப்போ பணமும் போயிடுச்சு. இல்ல இல்ல, நான் சேத்தனாவை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல. நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. நான் எதையும் சொல்ல விரும்பல. ப்ளீஸ், என்ன மாதிரி ஒரு வயசான மனுஷனை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. நான் அந்த பொண்ணை பத்தி நினைச்சு பார்க்க கூட விரும்பல. மேத்தா சார், உங்களுக்கு இந்த நிலைமை வரதுக்கு அவதான் காரணம் மேத்தா சார். அவதான் உங்களை இந்த நரகத்துக்குள்ள தள்ளி விட்டா. சொல்லுங்க மேத்தா சார், பயந்து போய் பேசாம மட்டும் இருக்காதீங்க. உண்மை என்னன்னு சொல்லுங்க சார். இல்லனா சேத்னாவை பத்தின உண்மை இந்த உலகத்துக்கு தெரியாமலே போய்டும். சொல்லுங்க சார். இப்படி மௌனமா இருக்காதீங்க சார். உண்மை என்னன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு உண்மை என்னன்னு சொல்லுங்க சார். உங்க ஒரே மகனோட உயிரை பறிச்சவ அந்த சேத்னா. உண்மை என்னன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க சார். எங்க வீட்டுக்கு பேய் கெஸ்டா வந்தவத அந்த சேத்னா. வாடகை எதுவும் கொடுக்காம அங்கேயே தங்கணுங்கிறதுக்காக என் பையனை அவளோட மலையில விழ வச்சான். என் பையன் ஒரு அப்பாவி. அந்த கேடு கெட்டவளை புரிஞ்சுக்காம போயிட்டான். ஒரு நாள் அவ வேலை செய்யற கம்பெனியோட ஓனருக்கும் அவளுக்கும் தவறான சம்பந்தம் இருக்குன்னு என் மகனுக்கு தெரிஞ்சதும் அவளோட துப்பட்டாவாலேயே தூக்க மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டா. இதே கைகளால என் மகனோட பணத்தை தூக்கலனா. அது மட்டும் இல்ல, அவளோட பாசையும் அவ கொன்னுட்டா. நான் அவ டைரிய படிச்சேன். அதுல தன்னோட பாஸோட சொத்து எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கிட்டா. இன்னொரு விஷயமும் எழுதியிருந்தது. படுக்கையில அந்த ஆளை பைத்தியக்காரனாக்கி அதே படுக்கையில அவன பணமாக்கிட்டா. எனக்கு எல்லா ரகசியமும் தெரிய வந்ததுனால என்ன பைத்தியக்காரனாக்கி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன திட்டம் போட்டு அனுப்பிட்டா. பாத்தீங்களா பாத்தீங்களா, பத்திரிகைக்காரங்க மேடம் மடோனா வாங்கிட்டாங்க. மேடம் பாத்ரூம்ல கூட இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. பத்திரிகைக்காரங்க இப்படி கேவலப்படுத்திட்டாங்களே. நம்ம கிட்ட மட்டும் குட் மார்னிங் சொன்னா 2 வருஷம் கழிச்சு பதில் சொல்றது. ஆனா இத பாத்தியா, ஒரு கிழவனோட அரகுற துணியில கும்மால அடிச்சிருக்காங்க. என்ன பேசுறீங்க? மேடம்க்கு தெரிஞ்சா உங்களை கொன்னுடுவாங்க. அட போடா, மேடம் ஆவது மண்ணாவது அவங்க கதையை நாரி போச்சு. நம்மள என்ன பண்ண முடியும்? சூடு சொரணன்னு ஒண்ணு இருந்தா அவ சார் என்ன மேடம் எல்லாரும் அவசரமா மீட்டிங் ஆளு கூப்பிட்டுருக்காங்க. வாங்க மேடம் வந்துட்டாங்களா? மேடம் உங்களை பத்தி வந்திருக்கிற வரிசைகள்லாம் உண்மையா? என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு நிமிஷம். சைலன்ஸ் சைலன்ஸ். ஒவ்வொருத்தரா கேள்வி கேளுங்க. மேடம், இன்னைக்கு காலையில பத்திரிகைகள்ல வந்த செய்தி உண்மையா? ஆமா, உண்மைதான். ஆனா நீங்களே ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? ஏன் உங்களுக்குலாம் அந்த ஃபீலிங் இல்லையா? மேடம், உங்க வீட்ல தான் அந்த கிழவன் உயிரை விட்டதா சொல்றாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. என்னைக்கு இருந்தாலும் இறக்க வேண்டியவர் தானே. ஹாஸ்பிட்டல் பெட்ல இறக்காம ஏன் பெட்ல வந்து இறந்திருக்காரு. இதுல என்ன பெரிய விஷயம்? நெக்ஸ்ட். மேடம், ஒரு அப்பாவி இளைஞர் உங்களால தான் இறந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க. வாலிபன் இல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஏன் துப்பட்டவள தான் தூக்கு போட்டுக்கிட்டு இறந்து போனா. சரியான கோழாவ. மேடம், உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இருந்தது கொஞ்சமா. அவ மட்டும் கோழையா இல்லாம தைரியசாலியா இருந்திருந்தா என்ன கொன்னிருப்பான்.
எனிவேஸ் நெக்ஸ்ட். மேடம், நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த வயசானவரோட சொத்தையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்களாமே? இல்லையே, அவர் சந்தோஷமா தான் எனக்கு கொடுத்தாரு. அவரோட மனைவி படுக்கையில அவருக்கு கொடுக்காத சந்தோஷத்தை நான் கொடுத்தேன், அதுக்கு பரிசா கொடுத்தாரு. எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் மித்தல் அண்ட் மித்தல் கம்பெனியோட ஓனர் ஜெயராஜ் மித்தல் தான் காரணம்னு. ஆனா அவர் ஒரு விஷயத்த சுத்தமா மறந்துட்டாரு. அது என்னன்னா, கண்ணாடி வீட்டுல இருக்கிறவன் இன்னொருத்தனோட வீட்டுல கல்ல தூக்கி எரிய மாட்டான்னு. என்ன சொல்றீங்க? ஜெயராஜ் மித்தலும் அப்படிதான் சொல்ல வரீங்களா? நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் மட்டும் நல்லவர்னு நினைக்கிறீங்களா? சில நாட்களுக்கு முன்னாடி மிஸ்டர் மித்தல் ஆஸ்திரேலியா போயிருந்தாரு. அங்க ஒரு கம்பெனிக்கு நான் கோட் பண்ண டெண்டர் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு ஆப்போசிட்டான 2 பார்ட்டிஸ்க்கும் அவர் பொண்ணுங்களை சப்ளை பண்ணாரு. ருபீனா, இப்பெல்லாம் மித்தல் சாரோட கண்ணு அவர் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆஸ்தா சமீர் மேலதான் இருக்கு. அதை நிரூபிக்கிறதுக்காகவும் என்கிட்ட சில முக்கியமான ப்ரூஃப் இருக்கு. ருபீனா, ஹலோ, நான் தான் பேசுறேன், சேத்னா. இன்னைக்கு உன்னோட போன் எனக்கு வரலையா? அதான் நானே உனக்கு போன் பண்ணி நீ எப்படி இருக்கேன்னு கேட்கலான்னு நினைச்சேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஏதோ போட்டிருந்தாங்களே, நீ மித்தல் சாரோட ஆஸ்தா. உன்னோட டேஸ்ட் ஏன் இப்படி இருக்கு? ஆனா ஏன் டேஸ்ட் அப்படி இல்ல. அதான் சமீரை நான் வச்சிருக்கேன். ஆனா நீ மித்தல் கூட சீ 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 சீ. ஆனா பாவம், நீயும் என்ன பண்ணுவ? லைஃப்ல வாழறதுக்கு எல்லாருக்கும் ஆம்பளை துணை தேவைதானே. நான் உன்கிட்ட ஒன்னுதான் சொல்ல விரும்புவேன். வெல், என்ஜாய் யோர் செல்ஃப். ஏன்னா நான் இந்த சந்தோஷத்தை சமீரோட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறேன். போக போக என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. யூ டோன்ட் நோ சேத்னா. ஆஸ்தா, அழாத ஆஸ்தா. ஒரு தைரியமான பொண்ணு அழக்கூடாது. ஆஸ்தா, உன் மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரியிற அந்த நெருப்பு தான் நம்ம 2 பேருக்கும் பக்கபலமா இருக்கு. அதை ஆதாரமா வச்சுதான் நாம அவளை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு ஆஸ்தா, எப்பவுமே நாம சேத்துல கல்லெறியும் போது நம்ம மேலேயும் கொஞ்சம் படத்தானே செய்யும். இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, மனசு உடைச்சிடக்கூடாது. என் வீட்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு, சமாளிச்சிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை. நாம ஆரம்பிச்சு வச்ச இந்த பிரச்சனையை நாம தான் முடிக்கணும். ஓகே, ஸோ ஸ்டாப் கிரையிங். Sit down, sit down, sit down, sit down, sit down. And do your job again. Okay? ஓகே. இந்த முறை நாம நிச்சயமா ஜெயிப்போம் ஆஸ்தா. யா, ஐ நோ சார். ஓ, ஹலோ சேத்னா, ஹவ் ஆர் யூ? நல்ல வேளை உங்களை நான் இங்கேயே பார்த்துட்டேன். இல்லைனா ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லதா போச்சு, நீங்களே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டீங்க நான் இன்னொரு பொண்ணு மேல ஆசை வச்சிருக்கேன்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், மற்ற பொண்ணுங்க மேல ஆசைப்படுற மாதிரி ஏன் உன் மேலேயும் ஆசைப்படக்கூடாதுன்னு. ஓ மை காட், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தா. ஷட் அப். வாழ்க்கையில ரொம்ப தான் ஆடிட்டடி. ஆடி மயக்கி தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்க. சித்ரா, ரிலாக்ஸ், கொஞ்சம் பொறுமையாரு. மிஸ்டர் மித்தல், உங்களோட கொஞ்சம் தனியா பேசலாமா? உன்ன மாதிரி ஆள்கிட்ட நான் எப்ப வேணும்னாலும் பேசிக்கலாம். இவ்வளவு மாதிரி ஆள்கிட்ட பேசுறது தானே சுவாரஸ்யம். ப்ளீஸ்.
மிஸ்டர் மித்தர். சமீர் சொல்லு. இதுக்கு மேலேயும் சேத்னாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுன நான் உன்னை கொன்னுடுவேன். ஞாபகம் வச்சுக்க. நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் சமீர். நீ அந்த சேத்னா, நீ எனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி என்ன தலகுனிய வச்சுட்ட. இனிமே வரப்போற உன் அழிவுக்காக நீ காத்துட்டு இரு சேத்னா. வாங்க மித்தல் சார். ரூபினா, நான் நல்லா யோசிச்சிட்டேன். மைக்கேலுக்கு ஃபோன் பண்ணு. என்ன? ஆமா சொல்றேல்ல, மைக்கேலுக்கு ஃபோன் பண்ணு. சேத்னா ப்ளீஸ் இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம யாரையும் கொலை பண்ணது இல்லையா? ஆஸ்தா கண்டிப்பா சாகணும். நாம அவ கதையை இப்பவே முடிக்கலனா பின்னாடி அவ நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுவா. இப்ப அவளை கொன்னுட்டோம்னா மித்தல் தான் அவளை கொலை பண்ணிட்டான்னு இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். புரியுதா? Go first. Faster. Move close to her. Fast. Make it fast. Faster. Move close to her. ஹலோ, ஆஸ்தா பேசுறேன். எதுக்கு ஃபோன் பண்ண? என்ன பிளாக்மெயில் பண்ணி சாகடிக்க வந்த ரவுடிங்ல நீ தான் அனுப்பி வச்சான்னு எனக்கு தெரியும். என்ன முட்டாள் மாதிரி பேசுற? ரவுடிங்களா? நான் யாரையும் அனுப்பல. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத சேத்னா. ஒருவேளை அவங்க என்ன சாகடிச்சிட்டா அதுக்கப்புறம் நீ தான் மாட்டிக்குவ. முன்கூட்டியே வக்கீல் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஒருவேளை நான் செத்தேன்னா அதுக்கு முழு காரணமும் நீ தான். ருபீனா, என்னாச்சு சேத்னா? மைக்கேலோட நம்பரை கொடு. மொபைல்ல இருக்கு. மொபைல் எங்க இருக்கு? பர்ஸ்ல. அப்ப பர்ஸ் எடுத்துட்டு வா. எதுக்காக? ஐ செட் ருபீனா, நான் மைக்கேல் கிட்ட பேசணும். பர்ஸ் எடுத்துட்டு வா, போனை கொடு. ஓகே இரு. Stop. இந்த மைக்கேலுக்கு ஃபோன் போட்டு பேசு. Come out. மைக்கேல், அவளை எதுவும் பண்ணிடாத. I said don't kill Asta and leave her now. Okay. Let's go. ஹலோ, ஆஸ்தா பேசுறேன். நீ ஒரு பைத்தியக்காரி சேத்னா, எதுவும் தெரியாத முட்டாள். நான் சும்மா விளையாட்டுக்கு என்ன காப்பாத்திக்கிறதுக்கு வக்கீல் கிட்ட வாக்குமூலம் கொடுத்தேன்னு சொன்னேன். ஆனா பாவம், நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். நான் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போய் சொல்லிருப்பேன்னு நீ ஏன்பா யோசிச்சு பார்க்கல? ஒரு தடவை தப்பிச்சிட்ட, மறுபடியும் தப்பிக்க முடியாது. பாய். இந்த எமர்ஜென்சி மீட்டிங்கை நான் ஏன் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னா, நமக்கு எதிராக ஒரு காம்படிட்டிவ் கம்பெனி நல்லா வளர்ந்துட்டு வருதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எஸ், நீங்க எங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். Are you mad or what? உங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம். நீங்க சில ரவுடிங்களை அனுப்பி ஆஸ்தா மேடத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணதா வந்திருக்கு. What nonsense, Mr. Michael. இவங்க சொல்ற விஷயம் எல்லாம் உண்மையா? No, not at all. Mittal had given the money. நான் பணம் கொடுத்தேன் ஆஸ்தாவை கொல்றதுக்கா? போய் சொல்றான் இவன், வளர்றான். இது பாரு மைக்கேல், நீ பயப்படாத. இதே வாக்குமூலத்தை நீ கோர்ட்ல கொடு. இவங்களோட விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. நான் யாருன்னு? I am Chetna. I will finish you all. இந்த லைட் என்னாச்சு? ருபீனா,
ருபீனா, நான் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கலாம். மைக்கேல் ஆஸ்தாவை கொன்னுடுவான். அந்த பழிய நாம மித்தல் மேல போட்டுடுவோம். ஏன்னா அவங்களோட லவ் ஸ்டோரி தான் இப்போ ஹாட் நியூஸா இருக்கே. மைக்கேல், இது அட்வான்ஸ். நாளைக்குள்ள அவ கதை முடிச்சிடும். ஓகே மேம், the work will be done. சமீர், நீ எப்படி இந்த வீடியோ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கியா? யூ பாஸ்டர்ட்! வாய முடி. பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம். இல்லனா உன் மேல இருந்த ஆத்திரத்துக்கு என்னைக்கு உன்னை கொண்டு இருப்பேன். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டு இருப்பேனா? உன் கூட இருந்தது சந்தோஷத்துக்காக இல்ல, உன்னை பத்தின ஆதாரங்களெல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக. என்னையும் என் மனைவியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆஸ்தா என்னைக்கு நம்ம 2 பேரையும் பார்த்தாலோ அன்னைக்கே நடந்த உண்மை எல்லாத்தையும் அவகிட்ட நான் சொல்லிட்டேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், உனக்கு எதிரான இந்த போராட்டத்துல நான் இவருக்கு துணையா இருப்பேன்னு. என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? உன்னோட வலையில என் புருஷன் அப்படியே தனியா விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சிட்டியா? என்னோட பேரு ஆஸ்தா. ஆஸ்தாங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. என் மேல எனக்கு அதிகமாவே நம்பிக்கை இருக்கு, என் புருஷன் மேலையும், அதை விட இந்த புனிதமான தாலி மேலையும். உன்னோட பேரு சேத்னா. சேத்னாக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உள்ளுணர்வு. ஆனா நீ அதை ஒரே ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட, காம உணர்வு. இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சதே நீதான் சேத்னா. ஆனா ஜெயிச்சது நாங்க. யூ பிளடி! மேடம், இப்போவாவது நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? சேத்னா என்னைக்கும் தோத்ததும் இல்ல, தலை குனிஞ்சதும் இல்ல, உடைஞ்சு போனதும் இல்ல. டேய், நோ மேடம், டோன்ட் ஷூட். யூ பிட்ச்! சமீர்! ஐயோ, சமீர்! Arrest Leave him. me! Leave me! I said leave me! இல்லனா உங்களை சுட வேண்டியிருக்கும். சமீர், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க பாருங்க சமீர். சேத்னா மகாராணி மாதிரி தான் வாழுவா. அவ சாகும் போதும் மகாராணி தான். சேத்னா, ஏன் இப்படி பண்ண? எதுக்காக சைனட் சாப்பிட்ட? சேத்னா வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பதான் பண்ணிருக்கா. அது ஒருத்தனை காதலிச்சதுதான். சமீர், பாத்து வா சமீர். ஓகே ஆஸ்தா. டாக்ஸி எங்க போணும் சார்? ஏர்போர்ட். சார், நீங்க சேத்தனா கம்பெனில வேலை செஞ்சீங்கல்ல? ஆமா. கம்பெனிக்கு போகாம ஏர்போர்ட் போறீங்க? நாங்க எங்க நாட்டுக்கே போறோம், இந்தியாவுக்கு.